நண்பர்களே, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பரிகாரம் 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 சாதகம் அப்படின்னால உங்கள் சாதகத்தில் காசி சாதகமா, அதாவது கர்மா சாதகமா, போன ஜென்மத்தில் உங்கள் பாட்டை உங்கள் அப்பா வாங்கி வந்த வரம் என்ன, 1, 5, 9 பார்க்கணும். சனி பகவான் எங்கே இருக்காருன்னு அதை மெயினாக பார்க்கணும். அப்படி பார்த்தா கர்மா சாதகமா அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக காசி போயிட்டு வரணுங்க ஐயா. காசி போயிட்டு வந்து உங்கள் கர்மா கழியும். இந்த கலியுகத்தில் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா, மகேஸ்வரா, சாஸ்திரா, பரம்பொருளே என்னங்க, இந்த யுகம் இன்னும் 5 லட்சம் வருஷத்துக்கு மேலே இருக்குது. அப்படிங்கும்போது அதுக்குள்ளே நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தையா அடுத்து பேர குழந்தைகளா நல்லா இருக்கணும் அல்லவா? ஆனால் அந்த சாதகத்துக்கு லக்கணத்துக்கு 5 லக்கணம் 1, 5, 9 சனி பகவான் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். பார்த்து காசி சாதகமா இல்லை எப்படின்னா அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிடும்யா. அதை தெரிஞ்சு கருமா கழிச்சிங்கன்னு வச்சுங்க, கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் செய்யணும். வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாங்கய்யா. உண்மையில நான் கண்ட இது ஏன்னா இப்போ கரூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த சாதகம் காசி சாதகம் லக்கணத்துக்கு 1, 5, 9 எங்கெங்கே இருக்குது சனி பகவான்னு சொல்லி இது காசி சாதகங்க, காசி போயிட்டு வாங்கன்னு நான் பொதுவாக சொல்லி முடிச்சிடுவேன். அடுத்து அப்படி சாதகம் வர பார்க்கும்போது சொல்கிறாங்க, ஐயா அது சொன்னீங்க நம்ம போக முடியாத சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், காசி கண்டிப்பாக போகணுங்க. போக முடியல ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுங்க, ஒன்றும் இல்லைங்க, திருச்சி ஓயாமாரி சுடுகாடு. அங்கே காலப்பைரவர், சனீஸ்வர பகவான், அர்ஜுன பகவான், என்னங்க பிணந்தின்னி தாய், அதாவது பிணந்தின்னி அங்காய், நல்லா புரிஞ்சுங்க, பிணந்தின்னி அங்காய். அந்த பிணந்தின்னி அங்காய்க்கு தலவாழ இலை 2 போட்டு பூசணிக்காயில் நெய் ஊற்றி அது விளக்கு போடுங்க. நீங்கள் வீட்டிலேருந்து போகும்போதே மாவு உருண்டை பிண்டம் பிடிச்சி கொண்டு போயிருங்க. அதுக்கு 2 தலவாழை இலை போட்டு அது பிண்டம் ரெடி பண்ணி அது விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுருங்க. 2வது போகையில் ஒரு புது பூட்டு வாங்கிட்டு போயிருங்க. இது கர்மா சாதகம், கர்மா கழிக்கிறது. நம்ம திருச்சி ஓயாமாரி சுடுகாட்டில் லோக்கல்லே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு காசி போகிறதுகளுக்கு துட்டு கிடைக்கும். அதுக்கு வழிவகுத்து கொடுப்பார் கால பைரவர், சனீஸ்வர பகவான், அர்ஜுன பகவான், பிணந்தின்னி தாய் அங்காய், அதாவது பிணந்தின்னி தாய் அங்காயின்னு சொல்கிறதுங்க. அந்த ஓயாமாரி சுடுகாட்டில் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் பூஜை நடக்கும். அந்த பூஜை நடத்துவர் எனக்கு மெயினானவர். அதுக்கு அந்த பிணந்தின்னி தாய் அங்காய் தாய் திருச்சிக்குள்ளே கோயில் இருக்குது. அந்த தாய் உள்ளே வச்சு வழிபாடு வச்சுருவாங்க திருச்சிக்குள்ளே. அது அந்த கோயிலுக்கு உரிமையானவரே எனக்கு தெரியும். அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சார். திருச்சி ஓயாமாரி சுடுகாட்டுக்கு வர சொல்லி அஷ்டமி பௌர்ணமி அஷ்டமி பௌர்ணமி அன்னைக்கு என்னை வர சொல்லி என்னை வழிபாடு வச்சுக்க சொல்லி அதெல்லாம் பூரா போய் அந்த அங்காய் தாயை பார்க்க வச்சு வழிபாடு வச்சு எனக்கு அனுப்பிச்சி விட்டாருங்க. அவர் எனக்கு எப்படி பழக்கம்னா, என்னோட சாதகம் பார்க்க வந்தாருங்க. பார்க்க வகையில் நான் இந்த மாதிரி ஓயாமாரி சுடுகாட்டை பற்றி போடுவேன். ஏங்க எனக்கு முக்கியமான தெய்வங்க, அது எனக்கு குலதெய்வம் மாறிங்க, அங்காய் தாய், பிணந்தின்னி அங்காய் தாய் சரிங்க, அதை நீங்கள் வாங்கன்னு சொல்லி ஒரு தடவை எல்லாமே சொல்லி கொடுத்து எல்லாமே எனக்கு காட்டினார். அங்கே உள்ளவங்களும் அறிமுகப்படுத்தி வச்சார். அதாவது அந்த அஷ்டமி அஷ்டமி அன்னைக்கு பாருங்கள், வடருபுரை அஷ்டமி, தேய்புரை அஷ்டமி. அப்போ பாருங்கள் அவர் அங்கே இருப்பார். ஆனால் கும்பல் பணம் எரிஞ்சிட்டே இருக்கும். ஆனால் அவ்வளோ கும்பல் அந்த வழிபாடு வச்சுக்கிறாங்க. அப்போ அந்த நம்ம கர்மாவை கழிக்கிற இடம் அந்த விடம். என்ன இப்போ காசி போகிறவங்க வசதி உள்ளவங்க டக்குன்னு காசி புறப்பட்டு போயிடறாங்க. நிறைய பேர் நான் சொல்லி காசி போயிருக்கிறாங்க, போயிட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. சாதகத்தில் 1, 5, 9 சனி பகவான் எங்கே இருக்காரு மெயினாக பார்க்கணும். சும்மா எல்லாரும் காசி போனாங்கன்னா அது ரிவேர்ஸை மாறிடும். நல்லா இருக்கிறவங்க காசி போனாங்கன்னா அது அப்படியே மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதையும் நீங்கள் மெயினாக கவனத்தில் வச்சுக்கணும். அப்புறம் பாருங்கள், அந்த அந்த அங்காள, அதாவது பிணந்தின்னி தாய் அம்மா, அதெல்லாம் எனக்கு அறிமுகப்படுத்தி அங்கே உள்ள பூஜை பண்ணுறவரை அறிமுகப்படுத்தி வச்சார். பார்த்தீங்கன்னா நான் ஏகப்பட்ட விதத்தை விஐபி விட மாட்டேங்கிறாங்க. நான் போயிட்டு வாங்கன்னு சொன்னால், இல்லைங்க நீங்கள் ஒரு தடவை வாங்க, 3 தடவை போகிற மாதிரி வரும், 2 தடவை நாங்களே போய்க்கிறோம் அப்படி சொல்லி போயிருக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, நம்ம முடிஞ்சால் இந்த மதியான டயத்தில் போகும்போது அந்த வெட்டியானுக்கு மட்டன் சிக்கன் குவார்டர் பாட்டில் இந்த மாதிரி வாங்கி கொடுத்து நான் சொன்ன மாதிரி 2 தலவாழையில் போட்டு பூசணிக்காயை 2 தேங்காய் உடைச்சி கூட எண்ணெய் ஊற்றி விளக்கு வச்சு இதெல்லாம் வழிபாடு வச்சு அர்ச்சனை பகவான், சனீஸ்வர பகவான் எல்லாத்துக்குமே தனித்தனியாக வழிபாடு வச்சுட்டு அப்போ நீங்கள் அங்கே ஒரு பூட்டு போட்டு அதாவது எப்படின்னா பிணந்தின்னி தாய், அந்த தாய்க்கு ஒரு அங்கே அதில் பூட்டு நிறைய போட்டிருப்பாங்க. நீங்களும் ஒரு பூட்டை போட்டு முடிச்சுட்டு நேராக அம்மா மண்டபம் வந்துடுங்க. அம்மா மண்டபத்துக்கு அம்மா மண்டபத்தில் இறங்கி குளிச்சுட்டு அந்த போட்டுட்டு போன ட்ரெஸ்ஸை விட்டுருங்க. ஏற்கனவே நீங்கள் 2 செட் ட்ரெஸ்ஸு கொண்டு போகணும். போகல எத்தனை பேர் போகிறீங்களோ ஆளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கொண்டு போகணும். அப்படி கொண்டுட்டு போயிட்டு
அந்த அம்மா மண்டபத்தில் போய் இறங்கி குளிச்சுட்டு அந்த போட்டுட்டு போகிற ட்ரெஸ்ஸை விட்டுட்டு ஏற்கனவே தனியாக கொண்டு போன ட்ரெஸ்ஸை மாற்றிங்க. அங்கே அந்த அம்மா மண்டபத்தில் வந்து காவேரி தாய் தெய்வம் இருக்குது. அந்த காவேரி தாயே இருக்கிறாங்க, சக்தி விநாயகர் இருக்கிறாங்க, ஈஸ்வர பகவான் இருக்காருங்க, 9 நவக்கிரகம் இருக்குதுங்க. இது எல்லாமே நீங்கள் வழிபாடு வச்சுக்கிட்டு மாட்டுக்கு வந்து அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க. அகத்திக்கீரை வாங்கி கொடுத்தோன்னே அவர் கோமியத்தோடு ரெடியாக இருப்பார். அங்கே கோமி உங்களுக்கு தலை துணிச்சிடுவார், கொஞ்சம் பாட்டில் கூட நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். அப்புறம் ஆணைக்கு வந்து எப்படின்னா வாழைத்தண்டு வாங்கி கொடுங்க. கர்மா கழிக்கிறது தான், வாழைத்தண்டு வாங்கி கொடுங்க. மெயினாக வந்து அங்கே நம்ம அம்மா மண்டபத்துக்கு ஏன் போகிறோம்னா சக்தி விநாயகர் சிவன் இருக்கார், சக்தி விநாயகர் ஒட்ட மாதிரி சிவன் இருக்கார். இதை முடிச்சுட்டு தான் நீங்கள் காவேரி தாயை பார்க்கணும், 9 நவக்கிரகத்தை பார்க்கணும். 2வது வந்து மாட்டுக்கு அகத்திக்கீரை, 2வது ஆணைக்கு வாழைத்தண்டு வாங்கி கொடுங்க. இப்படி வாங்கி கொடுத்து நீங்கள் வழிபாடு வச்சிங்கன்னா கருமா கழியுதுங்க. இது வந்து நாங்கள் போய் அனுபவிச்சிட்டோம். இங்கே வந்து டெக்ஸுக்காரங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் கூட்டி போனோம். இந்த விஐபியில் வந்து விஐபி வந்து சாதகம் பார்க்குறவங்கன்னா நம்ம சொன்னோம்னா உடனே ஐயா காலையில் ஒரு 4-5 மணிக்கு நீங்கள் ரெடியாக இருங்க, நாங்கள் காரில் வந்துடுறோம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போய் அதெல்லாம் எல்லாம் முடித்து காவிரியத்தில் போய் குளிச்சுட்டு எல்லாம் வழிபாடு வச்சுட்டு வந்துடலாம். ஆனால் அதை முடிச்சுட்டு நீங்கள் ஸ்ரீரங்கம் போகலாம், சமயவர மாரியம்மனை போய் பாட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் அங்கே போகணும்னு சொல்ல கிடையாது. அப்புறம் அகிலாண்டேஸ்வரி பாட்டு வரலாம், அது வந்து முக்கியமான ஸ்தலம். இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக வரலாம். அந்த உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். இதை முடிச்சுட்டு டைம் இருந்தால். ஆமாம், நான் வந்து ஒயாமரை சுடுகாடு, அர்ஜுன பகவான், சனீஸ்வர பகவான், அதாவது வந்து இவங்களை முடிச்சுட்டு அந்த அங்காளத்தாயை முடிச்சுட்டு நான் காவிரியத்தில் முடிச்சுட்டு நான் அப்புறட்டு வந்துடுவேன். அவங்க இருக்கிறவங்க பார்த்துட்டு வருவாங்க. இதுதான், இதை வந்து நீங்கள் மெயினாக பிடிங்க. உங்கள் கருமா கழியும் இல்லைங்க, கருமா கழியும். இது 2 விதமாக செய்கிறது. பிண்டம் முடிச்சு தலைவாழையில் போட்டு விளக்கு போட்டு செஞ்சுட்டு பூட்டை போட்டு பிடிட்டு வந்துடலாம். இல்லைன்னா 11 மணி 12 மணிக்கு மேலே போனால் வெட்டியானுக்கு மட்டன் சிக்கன் கோட்டர் பாட்டில் எல்லாமே வாங்கி கொடுத்து அதுக்கும் அதே மாதிரி வழிபாடு வச்சுட்டு வரலாம். இது வந்து ஒரு சாதகத்தில் 1, 5, 9 எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் விளக்கம் சொல்லி அந்த கட்டம் 12 கட்டம் 27 நட்சத்திரம் 108 பாதம் இதில் என்ன மாதிரி சனி பகவான் போயிட்டுருக்காரு, கருமா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அந்த கருமா ஒரு நார்மலான கருமானா அப்படி சொல்லுவோம், அது எப்படி பவராக இருக்கிறது தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணிக்குவோம். அந்த ஓயாமரை சுடுகாடுக்கு போயிட்டு வந்த முன்னாடி மக்கள் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லி என்ன சொல்லிக்கிறாங்க. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். அதாவது வந்து என்னுடைய ஃபோன் நம்பரே வரும், நீங்கள் இதில் அதாவது வந்து 95 14 77 10 74 கான்டாக்ட் பண்ணுங்கள், கூப்பிட்டு கேளுங்க. உங்கள் சாதத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க, ஃபோன்லேயே பணம் சொல்லலாம். ஃபோன்லேயே உங்களுக்கு எப்படி சொல்கிறோம், நீங்கள் போய் வழிபாடு வச்சுட்டு வாங்க. வாழ்க்கை வளமுடன்.